பெஹல்காம்ன்ற இடத்துல போய் நாங்கள் இறங்கின உடனே அங்கே ஒரு விதமான பதட்டம். எல்லாருமே வந்து பதட்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன இடத்துல என்னன்னு நாங்கள் மேனேஜரை கேட்கும்போது, ரெசார்ட் மேனேஜர், புல்வாமா தாக்குதலில் இருந்த ஒரு தீவிரவாதியை வந்து சுட்டிருக்காங்க நம்ம இந்திய ராணுவம். எங்கள் கூட தங்கியிருந்தவங்க, எங்கள் பக்கத்தில் இருந்த ரெசார்ட்டில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராத்திரியோட ராத்திரியாக கிளம்பி போயிட்டாங்க ஸ்ரீநகருக்கு. 144 போட்டிருக்கும் போது நாங்கள் எப்படிங்க போக முடியும்னா, அப்போ அவங்க எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அஷூரன்ஸ் என்ன தெரியுமா? டூரிஸ்ட்டை எதுவும் பண்ண மாட்டாங்க, நீங்க தைரியமா நீங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம இந்தியாவோட மினி சுவிட்சர்லாந்து சொல்றது பெஹல்காம்ல இருக்கு. அந்த இடத்துல நாங்க போயிட்டு அந்த ஒரு லொகேஷன்ல நாங்க 3 பேர் மட்டும் இருந்தோம். இப்போ இந்த தாக்குதல்ல வந்து பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா டூரிஸ்ட். நான் இன்னைக்கு டூரிஸ்டாக போன இடத்துல நான் ஒரு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு உணர்ந்தேன். அப்போது இந்த மாதிரியான ஒரு நியூஸ் கேள்விப்பட்டப்பறம் இன்றைக்கி அப்படி ஒரு முடிவு எடுப்பேனா, அதுவும் குழந்தைங்களும் நானும் மட்டும் இருக்கிற இடத்துலனா தெரியல. நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போது எதை பற்றி பேச போகிறேன்னா, சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. காஷ்மீரில் இடம் சுற்றி பார்க்க வந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. அது வந்து உலகையே உலுக்கியிருக்கு இல்லையா? அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். எனக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்த உடனே மனசு வந்து ரொம்ப பாதிச்சது. ஏன் நான் ரொம்ப அதில் வந்து பாதிப்பு அப்படின்னு நான் உணர்றேன்னாக்கா, அந்த பர்டிகுலராக இன்சிடெண்ட் இப்போ நடந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் என்னோடய ஃபேமிலியோட டூராக. நான் என்னுடைய பசங்க வந்து லீவில் குழந்தைங்க ஹாலிடே போது நான் வெக்கேஷனுக்கு அங்கே போனேன். நான் பெஹல்காம்ன்ற அதே பிளேஸில் இப்போ தாக்குதல் நடந்த இடத்துல நான் ஸ்டே பண்ணேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த நியூஸை கேட்டப்புறம் எனக்கு ரொம்ப என்னால் இன்றைக்கி எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. எதனால் அவ்வளோ வருத்தம் உங்களுக்கு அப்படின்னு, நாங்கள் போன வருஷம் வந்து 2019 மே மாதம் போனோம். அந்த வருஷமே பார்த்திங்கனாக்கா பிப்ரவரி மாதம் புல்வாமா அப்படின்ற இடத்துல வந்து இதை மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் நடந்தது. அது வந்து நம்மளுடைய நாட்டையே மிகப்பெரிய கவலையில் அழுத்தின ஒரு விஷயம். அந்த வருஷம் மே மாதம் நாங்கள் வந்து டூர் போயிருந்தோம். ஒரு சென்சேஷ்னல் நியூஸாக மாறின ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயமுறுத்துனாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புளோட ஒரு டூரில் நான் போகலை. எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க நீங்கள் வாங்க நாங்கள் டேக் கேர் பண்ணுறோன்னு சொன்னதுனால டிக்கெட்லாம் நாங்களே போட்டு ஏதோ ஒரு தைரியத்தில் நான் என்னுடைய பசங்களை கூட்டிகிட்டு தனிப்பட்ட முறையில் நாங்கள் போனேன். தனிப்பட்ட முறையில் போயிருந்தாலும் அந்த புல்வாமா அட்டாக் பிளேஸையே நாங்கள் பார்த்தோம். அப்போ அந்த டைமில் எங்களை காரில் அப்படி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கூட வந்தவங்க. அந்த கார் டிரைவர் எங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நிறுத்தி அந்த இடத்த நான் அது வந்து ஃபோட்டோ கூட எடுத்தேன். ஹெட்லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. மேம் இங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாது, உடனே மூவ் பண்ணிடணும். நாங்கள் இது வந்து நான் ஒரு பெரிய டூரிஸ்ட் ஆப்ரேட்டரோட ஒரு குரூப்பாக போனோம் அப்படின்னாக்கா இல்லை. அதெல்லாம் எனக்கு இப்போ நினைக்கும் போது எப்படி நான் போனேன், இதெல்லாம் எப்படி நடந்தது, எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல போகலான்னும் போது பயமாக இருந்தது, போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வாங்க, நாங்கள் அஷ்யூரன்ஸ் தரோன்னு எங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்ததுனால நாங்கள் அந்த டைமில் அந்த வருஷம் நாங்கள் அங்கே போனோம். இறங்கும்போது இருந்த அந்த பயம், கவலை, பதட்டம் அவ்வளோ என்னை வந்து பில்டப் கொடுத்து நீ காஷ்மீர் போறியா அப்படியெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் அங்கே போனப்புறம் எனக்கு அது இல்லவே இல்லைங்க, சுத்தமாக இல்லை. அங்கே இருந்த மக்களாக இருக்கட்டும், அங்கே வந்து நம்மளை மாதிரி பார்க்க வந்த டூரிஸ்டாக இருக்கட்டும், அத்தனை பேருமே வந்து அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. அங்கே நாங்கள் போன போது பார்த்திங்கனாக்கா ரம்ஜான் டைம். நாங்கள் போன வருஷம் வந்து மே மாதம் ரம்ஜான் டைம் நோன்பில் இருந்தாங்க அங்கே இருந்தவங்க. ஸோ டூரிஸ்ட்டை வந்து எப்படி கவனிச்சிட்டாங்கன்னா, அவங்க வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்தாலும் எங்களுக்காக அவங்க ஃபுட்டு ரெடி பண்ணி தரணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப முனைப்பாக இருந்து எங்களுக்காக தனிப்பட்ட முறையில், ஏன்னா அவங்க குக் பண்ணுறதை அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, நல்லா இருக்கா மேடம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, உப்பு இருக்கா அப்படிலாம் அவங்க கேட்கும்போது நமக்கு அது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நடந்த இடத்துல நம்ம வந்தோமா அப்படின்ற இதுவே மறந்துட்டேன். அவ்வளோ ஒரு நல்ல கவனிப்போடு இருந்தாங்க. 2 நாள் டூர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது. நாங்கள் பெஹல்காம் இப்போது ஒரு தாக்குதல் நடந்தது இல்லையா, அந்த டைமில் அந்த இடத்துல நாங்கள் போனோம். நாங்கள் போகும்போது பதட்டமாக இருந்தாங்க எல்லாரும். என்ன எதுக்காக இப்படி இருக்கீங்கன்னா, அந்த ரெசார்ட் மேனேஜர் கிட்ட கேட்கும்போது இது மாதிரி புல்வாமா அட்டாக் நடந்தது பாருங்கள், அந்த தாக்குதலில் இருந்த ஒரு தீவிரவாதியை சுட்டுட்டாங்க
அதில் ஒரு முக்கியமாக இன்வால்வ் ஆகிருந்த ஒருத்தரை வந்து சுட்டுட்டாங்கன்னாங்க. அவங்கள வந்து சுட்டதுனால இங்கே ஒரு பெரிய பதட்டம் இருக்குது. அதில் ஒருத்தர் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க, அதனால் 144 போட்டிருக்காங்க. இது இங்கே அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் மேடம், நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்களுடைய டூர் ஆஸ் யூஷுவல் கண்டினியூ. 144 போட்டிருக்கும் போது நாங்கள் எப்படிங்க போக முடியும்னா, அப்போ அவங்க எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அஷூரன்ஸ் என்ன தெரியுமா, டூரிஸ்ட்டை எதுவும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து போகலாம், மினி சுவிட்சர்லாந்து தான் உங்களுடைய ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் இருக்கிறது, அங்கெல்லாம் இந்த பாதிப்பெல்லாம் இருக்காது அப்படின்னாங்க. ஆக்சுவலாக மினி சுவிட்சர்லாந்து வந்து போகிறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்களாம் அந்த இடத்துல. அது வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ், அவ்வளோதான். நீங்கள் தாக்குதல் போது பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், அங்கேருந்து பார்த்தா அது ஒரு மினி சுவிட்சர்லாந்து மாதிரியே இருக்கும்னுவாங்க. அதனால தான் அந்த பேர் அந்த இடத்துக்கு. என் கூட வந்த சென்னை ஃபேமிலி அன்னைக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க கிளம்பியே போயிட்டாங்க, அவங்க ஸ்ரீநகருக்கே கிளம்பி போயிட்டாங்க. நீங்களும் கிளம்பி வந்துருங்க, நீங்களும் வந்துருங்க எனக்கு சொல்லும்போது நான் ஒரு முடிவு எடுத்து அன்னைக்கு இருந்தேன், போனேன். ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். ஆக்சுவலாக நாங்கள் இவ்வளோ தைரியமாக அன்னைக்கு ராத்திரி இருந்துட்டு மினி சுவிட்சர்லாந்து ஃபுல்லாக பார்த்துட்டு திருப்பி வந்து எங்களை சேஃபாக ஸ்ரீநகர் எடுத்துகிட்டு வந்து விட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்களை ஏர்போர்ட்டில் விட்டது எங்களுக்கு ஒரு டிரைவர் அண்ணா. அவர் ஆக்சுவலாக அவர் பேர் நான் மறந்துட்டேன், உண்மையிலேயே நான் வந்து அது இப்போ சாரி சொல்லிக்கிறேன். ஆனால் அவரோட எடுத்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. அவர் தான் வந்து சொல்லுவார், நீ என்னோட பொண்ணு மாதிரிமா, என்னை நம்பி நீ வா, நான் கண்டிப்பாக வந்து இது என் பேரன் பேத்தி, நான் அவங்க 2 பேரையும் வந்து நான் சேஃபாக அவங்க 3 பேரையும் நான் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னார். அவர் தான் எங்களுக்கு பெஹல்காம்லேருந்து திருப்பி ஸ்ரீநகர் ஏர்போர்ட் வர வரைக்கும் ரொம்ப சேஃபாக எல்லாம் ஒரு இடத்துலேருந்து நாங்கள் ஜீப்புக்கு வந்தோம். வழியில் எல்லா கடையும் மூடி இருக்கும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இது வச்சு மிலிட்ரி ஃபோர்ஸ்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த டிரைவர் நான் வந்து எல்லாருக்கும் கை காமிச்சு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வருவார். என்னோட மெரா பேட்டி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்தார். ஓகே ஓகே அப்படின்னு அவங்க இது பண்ணாங்க. அப்போது வந்து ஓகே, இந்த ஊரில் எல்லாருக்குமே அவரை நல்லா தெரிஞ்சிருக்கு, அப்போ நம்ம நம்பி போகலாம். ஒருவேளை என்னோட நம்பிக்கை வந்து அவர் தான் கொடுத்தாரோ என்னமோ தெரியல, அதனால் நான் வந்து நம்பிக்கையாக போனேன். நான் அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நான் எங்களை வந்து அவ்வளோ பத்திரமா எங்களை பார்த்து எங்களை நல்லபடியாக மறுபடியும் எங்கள் ஊருக்கே அனுப்பிச்சி வச்சு, நான் இங்கே வந்தப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன். நாங்கள் குதிரையில் தான் நாங்கள் 3 பேர் ஒரு அரை நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மேலே போனோம். அப்போது கூட நான் பயந்தேன். அப்போ கூட பசங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவங்க வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா இவங்க நம்மளை வச்சு இது பண்ணாங்கன்னா. அந்த குதிரை ஓட்டிகிட்டு போனார் இல்லையா, அவர் எங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க மேம், நீங்கள் பரிபூர்ணமாக எங்களை நம்பலாம், உங்களோட பிரதராக நினச்சிக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. குதிரையிலேயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் பயணம் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே நாங்கள் போனால் அங்கே நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை, ஏன்னா 144 போட்டதுனால. அப்புறம் நாங்கள் அங்கே மேலே போனோடனே அவங்க சாப்பாடு எதுவும் இல்லைன்னு சொன்னப்புறம், மேகி தான் இருக்குது, உங்களுக்கு பண்ணி தரலாமா, அது ரெடி பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, சரி பசங்களுக்கு நீங்கள் அதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு மேகி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எதுவுமே சாப்பாடு இல்லை, இந்த மாதிரி ஒரு இதில் துணிச்சலாக நீங்கள் மேலே வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எங்கள் மேலே நீங்கள் காஷ்மீர் மக்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் இன்றைக்கி இருந்தீங்க பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுன்னு எங்களெல்லாம் ரொம்ப அங்கே இருக்கவங்களாம் எங்களை பாராட்டினாங்க. ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கூட இல்லை, நாங்கள் பேசுகிறதுலே எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. அந்த ஒரு ராத்திரி நான் எடுத்த முடிவு வந்து ரொம்ப ரொம்ப எப்படி நான் எடுத்தேன்னு தெரியல. இப்போ இந்த மாதிரியான ஒரு நியூஸ் கேள்விப்பட்டப்பறம் இன்றைக்கி அப்படி ஒரு முடிவு எடுப்பேனா, அதுவும் குழந்தைங்களும் நானும் மட்டும் இருக்கிற இடத்துலனா, அப்போது எங்கேருந்து அந்த தைரியம் வந்தது? இப்போ ஏன் இல்லைன்னா டூரிஸ்டே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தி. அது ஏற்றுக்கவே முடியல, அது வந்து ஒத்துக்கவே முடியாது. இது ஸோ இன்றைக்கி ஏன் நான் அந்த விஷயத்தை நான் இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, அப்போ அவங்க கொடுத்த ஒரு அஷூரன்ஸ் என்ன, டூரிஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்ற அந்த வார்த்தையை ரொம்ப ஆணித்தரமாக எங்களுக்கு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் எங்கள் கூட இருந்த எங்கள் பக்கத்தில் ரெசார்ட்டு, எங்கள் கூட ஸ்டே பண்ணியிருந்தவங்க எல்லாருமே கிளம்பி ஸ்ரீநகர் போயிட்டாங்க. நான் ஒரே ஆள், நாங்கள் வந்து என் பசங்க 2 பேரோட நான் தைரியமாக அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தேன், நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி போய் பார்க்கலாம், நாளைக்கு நம்மளை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நான் வந்து அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன். இப்போ இந்த செய்தியை பார்க்கும்போது நம்ம அன்னைக்கு எடுத்த ஸ்டாண்டு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வருமா, இல்லை எனக்கே தான் வருமா? அப்படி டூரிஸ்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அன்னைக்கு எனக்கு இருந்த நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு இல்லை. இப்போ ஒருவேளை இந்த தாக்குதல் வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி நடந்திருந்தா அன்னைக்கு அந்த இடத்துல நான் தைரியமாக இருந்திருப்பேனா? அந்த மக்கள் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சேன்,
அங்கே இருக்க எல்லார் மேலேயும் நான் நம்பிக்கை வச்சு தான் நான் என் பசங்களோட அன்றைக்கி ராத்திரி அங்கே இருந்தேன். இதோ இன்றைக்கி உங்கள் முன்னாடி சேஃபாக நான் இருக்கேன். நல்லபடியாக என்னோடய டூரு ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சு கண்டிப்பாக இன்னொரு ட்ரிப் வரணும்னு சொன்னாங்க. நான் போகணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கேன். ஆனால் இப்போ இந்த நியூஸை கேள்விப்பட்டதுக்கப்புறம் எப்படி போக முடியும்? கண்டிப்பாக இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எத்தனையோ நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் கண்டிக்கக்கூடியது தான், வருத்தமான செய்தி தான். இதுக்கு மாத்திரம் ஏன் பேச வந்திருக்கேன்னா, இது நான் அங்கே போனதுனால என்னுடைய நினைவுகளை இங்கே பகிர்றேன். நான் இன்றைக்கி அந்த இடத்துலையே இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அந்த கவலை, வருத்தம் எனக்கு நடந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இதே மாதிரி உலகத்தில் எங்கே எது நடந்தாலும் எல்லாருமே அப்படி ஒரு வருத்தம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இது நமக்கு நேரடியாக கனெக்ட் ஆகிறதுனால எனக்கு ரொம்ப பாதிப்புக்குள்ளாரு. கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்கள் இனிமே உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.